மேம் நான் சில லங் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்றேன். இதெல்லாம் மத்தவங்களுக்கு பரவுமா? பரவாதா? இதெல்லாம் சொல்றீங்களா? ஷூர். டிபி. டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது உங்க லங்ஸ்ல இருந்தது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி கண்டேஜியஸ். நீங்க காஃப் பண்ணும்போது டிராப்லெட்ல மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பட் இதே டியூபர்குலோசிஸ் லங்ல இல்லாம வயித்துல, நெறி கட்டில, ஏன் சில டைம் ஸ்கின்லலாம் கூட வரும். இந்த மாதிரியான டியூபர்குலோசிஸ் அவ்வளோ கண்டேஜியஸ் கிடையாது. ஐஎல்டி. இது பேரு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ். அதாவது உங்க நுரையீரல் ஃபைபர் மாதிரி ஆறுது. இதுல பேஷண்ட்ஸ் ஆக்சுவலா ரொம்ப காஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ரை காஃப் மாதிரி இருக்கும். இது கண்டேஜியஸ் கிடையாது. ஸோ இது அவங்க லங் ஃபைபர் மாதிரி சுருங்கி போனனால வர்ற காஃப். இந்த காஃப் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஆஸ்துமா. ஸோ இது வீசிங் ஆஸ்மா அப்படிங்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வெறும் வீசிங் ஆஸ்மா மட்டும் இருக்கு அப்படின்னா அது மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா இது அவங்களோட மூச்சு குழாயில் இருக்கிற ஒரு ரியாக்ஷனால வர காஃப். நிமோனியா. இது கண்டிப்பாக கண்டேஜியஸ். ஏன்னா நிமோனியாங்கிறது வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானால வரலாம், ஃபங்கஸ்னால வரலாம். இது எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நிமோனியா இருக்கு, அதுவும் ஃபீவர், காஃப், அந்த காஃபோட சில நேரம் சளியும் சேர்ந்து வருது அப்படிங்கும்போது இந்த காஃப் எல்லாம் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். சிஓபிடி. இது பேர் கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். யூஸ்வலா ஸ்மோக்கர்ஸ்க்கு வரும். இது அவங்க ரொம்ப வருஷம் ஸ்மோக் பண்ணனால வந்த டேமேஜ். இந்த காஃப் யூஸ்வலி மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது as long as இதுல எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத வரைக்கும். இந்த சிஓபிடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு மேல அவங்க காஃப் பண்றாங்கன்னா அது மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகலாம். அலர்ஜிக் காஃப். இது பேர்லயே இருக்கு. இது அலர்ஜினால வர காஃப். அதாவது அவங்களுக்கு ஒத்துக்காத ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அவங்க இன்ஹேல் பண்ணும்போது இந்த லங்ஸ்ல ஏற்படுற ரியாக்ஷன்னால அவங்க காஃப் பண்றாங்க. இந்த காஃப் யூஸ்வலி மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது.